Hello guys, this is Curious Nanban. நம்மளோட சேனலை தி ஃபேபிள்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்லேருந்து கியூரியஸ் நண்பன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேரத்தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆனால் ரொம்பவே கஷ்டமானது. இந்த மேரத்தானில் ஃபர்ஸ்ட் ஒரு லேடி காம்படிட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கு அது ஓகேவாக தான் முடிஞ்சுதா அப்படிங்கிற அந்த ஓவரால் இன்சிடென்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1976 கேத்ரின் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாஸ்டன் மேரத்தானுக்கு அவங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாஸ்டன் மேரத்தானோட ரூல்ஸ் புக்கில் எந்த இடத்துலையுமே ஜெண்டர் பற்றி மென்ஷன் பண்ணாத அப்போ கூட லாஸ்ட் 70 இயர்ஸாக வெறும் மேல்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த பாஸ்டன் மேரத்தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஆர்கனைசர்ஸ் இவங்களோட ஃபார்மை அக்செப்ட் பண்ணாமல் கூட போகலாம் அப்படின்னு நினச்ச கேத்ரின் அவங்களோட நேமை கேவி ஸ்விட்சர் அப்படின்னு என்ரோல் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட நேமை இனிஷியலாகவும் சர்நேம் வந்து ஆக்சுவல் நேமாவும் போட்டு என்ரோல் பண்ணுறாங்க. இந்த கேவி ஸ்விட்சர் அப்படிங்கிற நேமை பார்த்த ஆர்கனைசர்ஸ்க்கு அது ஒரு பொண்ணோட ஃபார்ம் அப்படின்னு எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் அந்த ஃபார்மை அப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்களோட கோச் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும் இந்த மேரத்தானில் அவங்க கூட ஓடுறாங்க. கேத்ரினோட ஃபர்ஸ்ட் மேரத்தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலா அவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஃப்ரூட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அவங்களோட கோரனர்ஸ் எல்லாருமே வாவ் மேரத்தான்ல ஒரு பொண்ணு வர்றாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெல்கமிங்கா இருக்காங்க. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் நான் உங்களை ஒரு பிக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு பிக்லாம் எடுத்துக்கிறாங்க. இவரோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் திங்ஸ் அக்லியா போக ஆரம்பிக்குது. ஜாக் செம்பிள் அப்படிங்கிற இவரு ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பரா அப்ப இருந்திருக்கிறாரு. கேத்ரின் ஓடுறதை பார்த்த இவரு ரேஸ் ட்ராக்குள்ள குதிச்சு உள்ளார போய் கேத்ரினை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாரு. கேத்ரினை பார்த்து இழுத்துக்கிட்டே கத்துறாரு, கெட் த ஹெல் அவுட் ஆஃப் மை ரேஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கேத்ரினோட ரெஜிஸ்டர் நம்பரையும் கிளிக்க ட்ரை பண்றாரு. பார்த்து பயந்து போன கேத்ரினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஸ்டன் ஆயிடுறாங்க. ஆனா கேத்ரினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அது நம்மளுக்கும் தெரியாது ஜாக்குக்கும் தெரியாது. இதை பார்த்து கடுப்பான கேத்ரினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜாக் பக்கமா போய் ஒரே ஒரு பாடி புஷ் தான் பண்றாரு. அதை தாக்கு பிடிக்க முடியாத ஜாக் தரையில உருண்டு கீழே விழுந்துடுறாரு. ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மொத்த இன்சிடென்ட்ஸுமே மீடியா ட்ரக்குக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கிற மீடியா கேத்ரினுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதான் இல்லை. அதுக்கு மாறா அந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே கேத்ரினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு இந்த ரேஸ் ஓடணும்னு நினைக்கிற, இதை வச்சு அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்றியா, இல்லை எதாச்சும் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பாக்குறியா அப்படின்னு எல்லாருமே கேத்ரினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆன கேத்ரின், நான் ஒரு ஜஸ்ட் மேரத்தான் ஓடணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், இதை வச்சு ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க அப்படின்னு ரொம்பவே பயந்துடுறாங்க. ஆனா பயந்த கேத்ரின் இந்த ரேஸ்ல இருந்து பின்வாங்கணும்னு நினைக்கல. அப்போ கேத்ரின் அவங்களோட கோச் கிட்ட சொல்றாங்க, கோச் சம்ஹவ் இங்கே நான் ஒரு மெஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டேன், எல்லாரோட அட்டென்ஷனும் என் மேலே வந்துருச்சு. இப்போ நான் இந்த ரேஸை முடிக்கல அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஏன் இந்த வேர்ல்டே விமென்ஸ் மேரத்தானுக்கு டிசர்வ்டு கிடையாது, அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ அட் எனி காஸ்ட் with my own knees and hands I have to finish this race அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே இந்த மேரத்தானை 4 hours and 20 minutesல ஃபினிஷ் பண்றாங்க. அப்படி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள திட்ட ஆரம்பிச்ச பிரஸ்ஸே ரொம்ப பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரவுட்லாம் அவங்களுக்காக சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் கேத்ரின் இதோட ஸ்டாப் பண்ணல. ஒரு பொண்ணு மேரத்தானோட நினைச்சா இவ்வளோ அப்டக்கிள்ஸ் வருமா அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சு ஷாக் ஆன அவங்க பல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நிறைய கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது மூலமா அவங்க ஓடின அதே பாஸ்டன் மேரத்தான்ல 5 years லேட்டர், அதாவது 1972ல விமென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸ்டில் அங்கேயோட ஸ்டாப் பண்ணாம அவங்களோட ப்ரொடெஸ்டன்ட் கேம்பெயினை கண்டினியூ பண்ற அவங்க ஒலிம்பிக்ஸ்ல விமென்ஸ் மேரத்தானை அஃபிஷியலா அலோவ் பண்ண வைக்கிறாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்மளோட லைஃபும் சரி கேத்ரினோட மேரத்தானும் சரி ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஆரம்பத்தில் ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே வெல்கம் பண்ணுற பர்சனாக தான் இருப்பாங்க. பட் சடன் ஆஃப் ஆல் அந்த இன்சிடென்ட்ஸ் மொத்தமாகவே மாறிடும். எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. நீங்கள் வந்து எதுக்குடா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். நீங்கள் அதை குவிட் பண்ணிடலான்னு கூட நினைப்பீங்க. பட் ஸ்டில் கேத்ரின் மாதிரி நீங்கள் அந்த ரேஸையும் சரி லைஃபையும் சரி குவிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களோட ஹேட்டர்ஸ் உங்களை பார்த்து கத்துறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேஸையோ இல்லை அந்த விஷயத்தையோ குவிட் பண்ணுறதுனால அவங்கள சைலண்ட் பண்ண முடியாது. அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அவங்கள சைலண்ட் பண்ண முடியும். உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, பட் இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு குவிட் பண்ற ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போது இந்த வீடியோவை திருப்பி வந்து ஒரு தடவை பாருங்க. ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் ஜஸ்ட் கேத்ரினோட ஃபர்ஸ்ட் மேரத்தான கண்ண மூடி ஒரு தடவை இமேஜின் மட்டும் பண்ணிக்கங்க. உங்களுக்கு குவிட் பண்ணுங்கிற எண்ணமே வராது. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேரத்தான் ரன்னர்ஸை இந்த வீடியோல டேக் பண்ணி லெட் தெம் நோ.